ஹாய் ஹலோ வெல்கம் டு கலெக்ட் அண்ட் கிரியேட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா 7 செக்மெண்ட் இன்டர்ஃபேஸ் PIC 16F8778 மைக்ரோ கண்ட்ரோலர் கூட இன்டர்ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நான் ஆல்ரெடி கோட் எழுதி மட்டும் வச்சுருக்கேன். ஸோ நான் ஜஸ்ட்டு ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கொடுத்துட்றேன். சோர்ஸ் போயிட்டு அதில் சி போய்க்கலாம், main.c. அதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா போர்ட் சி இருக்குல்ல, போர்ட் சிஎஃப்லாம் நான் அவுட்புட்டுன்னு ஃபஸ்ட்டு கான்ஃபிகர் பண்ணிட்டேன். அவுட்புட்டுன்னு கான்ஃபிகர் பண்ணிவிட்டு போர்ட் சியோட அவுட்புட் பின்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நான் 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு அடுத்து இந்த ஒயில் லூப்புக்குள்ளே ஒரு 0 to 10 நம்ம அதில் வந்து F வரை டிஸ்பிளே பண்ண முடியும். இப்போ நான் வந்து 0 to 9 வரை மட்டும் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு அரேயில் ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் இப்போ 1 2 3க்கும் அதுக்கான ஹெக்ஸ் வேல்யூஸ் நான் வந்து ஒவ்வொரு அரேலையும் ஒரு பிட்லேயும் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். ஸோ அதை நான் ஃபார் லூப்புக்குள்ளே நான் வந்து 1 செகண்ட் டிலேயில் நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். அதாவது ஈச் அண்ட் எவ்ரி செகண்டுக்கும் 1 0 1 2 3 அப்படின்றது 9 வரைக்கும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஒன்ஸ் 9 முடிஞ்சிருச்சுன்னா அகைன் திருப்பி 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நான் கோடில் வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படி சர்க்யூட் நம்ம வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். சர்க்யூட் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் இப்போ நம்ம 7 செக்மெண்ட் இன்டர்ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பெரிபரல் கரெக்டாக ஒர்க் ஆகுதான் நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஐசியை வந்து ஐசி ஸ்லாட்லேருந்து ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த போர்டில் வந்து இந்த இருக்குல்ல, இந்த 4 பின்னா வந்து டிஜிட் சூஸ் பண்ணுறது, டிஜிட் 0 1 2 3ன்னு. அப்புறம் இங்கே இருக்க 7 பின் வந்து செக்மெண்ட்டுக்கான இன்புட் பின்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிஜிட் சூஸ் பண்ணிவிட்டு செக்மெண்ட் எல்லா செக்மெண்ட்டும் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அது ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா போர்டை வந்து வெறும் டிகே போர்டை மட்டும் பவர் அப் பண்ணிக்கணும். பவர் அப் பண்ணிவிட்டு ஒரு ஃபீமேல் டு ஃபீமேல் ஜம்பர் எடுத்துகிட்டு 5 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு டிஜிட்டு இப்போ நான் வந்து டிஜிட் 0 கொடுக்குறேன். டிஜிட் 0 செலக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபீமேல் டு ஃபீமேல் ஜம்பர் எடுத்துகிட்டு அதையும் 5 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணிட்டு அதை என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு செக்மெண்ட்லையாக கனெக்ட் பண்ணி பாருங்கள் அந்த எல்இடி எரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. ABCDEFG கடைசியாக டாட் பாயிண்ட், டெசிமல் பாயிண்ட். ஸோ இது எல்லாமே எரியுதான்னு ஃபஸ்ட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து சர்க்யூட் கனெக்ஷனே கொடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம திருப்பி பவர் ஆஃப் பண்ணிடலாம். போர்டை பவர் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த செக்மெண்ட் வயர் அப்படியே இருக்கட்டும். இந்த இன்னொரு 5 வோல்ட் வயரை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஐசியை வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஐசியை இந்த மாதிரி எடுத்து ஐசி ஹோல்டரில் வச்சுட்டு ப்ளேஸ் பண்ணிட்டு எல்லா பின்னும் இன்செர்ட் ஆகிருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஹோல்டரை லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு டிஜிட் ஏ கொண்டு போய் நான் எங்கே கனெக்ட் பண்ண போகிறேன்னா RC7ல் கனெக்ட் பண்ண போகிறேன். ஃபோர்த்து பின் 5th பின் கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்ததாக பி வந்து எங்கே கனெக்ட் பண்ணணும்னா RC6ல் கனெக்ட் பண்ணணும். சி வந்து RC7 RC6 RC5ல். அடுத்ததாக டி வந்து RC5. RC4 அப்படியே டாட் பாயிண்ட் வர RC0 வரை கனெக்ட் பண்ணிடுங்க. F வந்து RC3 RC2 ஃபைனலாக டாட் பாயிண்ட்டு RC0. ஸோ லாஸ்ட்லேருந்து அப்படியே தலைகீழ ஏனா 7 கடைசியாக டாட் பாயிண்ட் வந்து 0. ஸோ இந்த மாதிரி வந்து ஏன்னா நம்ம அப்படி தான் நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம் கோடில். ஸோ அப்படி தான் நம்ம கனெக்ஷன் கொடுத்தாகணும். இதே நீங்கள் வந்து 0 வந்து
ஏக்குன்னு கான்ஃபிகர் பண்ணியிருந்தீங்க, அதே மாதிரி நீங்கள் லாஜிக் எழுதிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம கனெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக நம்ம என்ன பண்ணோம்னா பிக்கிட் 3 வந்து கனெக்ட் பண்ணணும். பிக்கிட் 3 ப்ரோக்ராமிங் டெர்மினல்ஸில் கனெக்ட் பண்ணிட்டு போர்டை பவர் அப் பண்ணிட்டு ஃப்ளாஷ் பண்ண வேண்டியதான். ஓகே, நான் இப்போ 7 செக்மெண்ட் கோடை போர்டில் ஃப்ளாஷ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு போர்டை வந்து பவர் அப் பண்ணிக்கிறேன். போர்டை பவர் அப் பண்ணிட்டு பிக்கிட் 3 நான் பிசியில் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ பிக்கிட் 3 கனெக்ட் பண்ணோன்னே எனக்கு இங்கே கனெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுவே ஐடியை வந்து ரீட் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ எனக்கு இப்போ ஐடி ரீட் ஆகிடுச்சு. இப்போ நான் 7 செக்மெண்ட் கோடை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு நான் ரன் கொடுக்குறேன். ஒன்ஸ் நான் ரன் கொடுத்தோன்னா அது வந்து அகைன் திரும்பி கோடை ரீபில்ட் பண்ணிவிட்டு அது வந்து போர்டில் ஃப்ளாஷ் பண்ண ட்ரை பண்ணும். ஓகே, இப்போ நம்மளுக்கு ப்ரோக்ராம் ஃப்ளாஷ் ஆகிடுச்சு பாருங்கள். ஃப்ளாஷ் ஆகிடுச்சு. இங்கே வந்து எனக்கு ரன் ஆகுது பாருங்கள். ஓகே, அவ்வளோதான் 7 செக்மெண்ட் இன்டர்ஃபேஸு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.